எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன இதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 9 மாவட்டங்களை எல்கையாக கொண்ட மாவட்டம் எதுன்னு. அது எதுன்னு பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு எல்கையாட்டு வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, இப்படி 9 மாவட்டங்கள் அதோட எல்கையாக இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் வந்தாச்சுன்னா 100% வாக்குப்பதிவு 100% வாக்குப்பதிவு அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் ஒரு பூத்தில் 2007 இப்போ வரைக்கும் 100% வாக்குப்பதிவு ஒரு பூத்தில் நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். அது எதுன்னு பார்த்தோன்னா, ஏன் அங்கே 100% வாக்குப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரே ஒரு வாக்காளர், அந்த ஒரு வாக்காளருக்காக அங்கே வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் கிர்னு ஒரு வனவிலங்கு சரணாலயம், அங்கே இருக்க அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்காக அந்த வாக்குச்சாவடி அமைக்கப்படுது. இதுக்கான காரணம் என்னென்னா, எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷன் கமிஷனோட இது என்னென்னா, எலெக்ஷன் நடக்கும்போது எந்த ஒரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவற விடக்கூடாது. அது அவங்களோட முதல் இது. ரெண்டாவது, ஒரு வாக்காளர் ஓட்டு பதிவு பண்ணுவதற்காக 2 கிலோமீட்டருக்கு மேலே வரவே கூடாது. 2 கிலோமீட்டருக்கு உள்ளாலே அவங்க பூத் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதனால தான் சரணாலயத்துக்கு உள்ள இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது, இந்த ஒரு வாக்காளருக்காக. இதுக்காக 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், இராணுவங்கள் எல்லாரும் சேர்ந்து உள்ளே போய் அவரோட வாக்கை பதிவு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அடர்ந்த வனப்பகுதியில் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிர் சரணாலயத்தில் பனோஜின்னுட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் எதோட வருதுன்னா, ஜுனாகத் மக்களவை தொகுதி, ஊனா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, வரலாற்று சிறப்புமிக்க கோயில். அந்த கோயிலோட தலைமை பூசாரிக்காக தான் இது வைக்கிறாங்க. பனோஜ் மகாதேவர் கோயில்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பெரிய கோயில். அங்கே இருக்க பூசாரி மஹிந்த கரிதாஸ் உசாதீன், இவருக்காக வைக்கப்படுது. 2007 இதோட வரலாறு 2007 தான் முதல் தடவை அமைக்கிறாங்க. 2007 2019 வரைக்கும் அங்கே தலைமை பூசாரியாக இருந்த மஹிந்த பார்த்தாஸ் பாபு அப்படின்றவருக்காக அமைக்கப்பட்டது. இப்போ அங்கே தலைமை பூசாரியாட்டு மஹிந்த ஹரிதாஸ்ஜி உதாசின் இருக்கார். இவருக்காக இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது. இதே போல் இன்னொரு வாக்குச்சாவடி ஒரே ஒரு பெண் வாக்காளருக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்குச்சாவடி எது அப்படின்றவங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்கள்.